வேளாளர்கள் விரைவில் பட்டியலை விட்டு வெளியேறுவோம். நமது பெயர் மாற்றம் எப்படி வந்தது என்று இங்கே நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. இந்த மண்ணுக்கு சொந்தமான, தமிழ் மண்ணுக்கு சொந்தமான ஒரு வேளாளர் நமக்கு வேளாளர் பெயரை பரிந்துரைத்தார். அந்த வேளாளர் யார் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அந்த வேளாளர் பரிந்துரைக்காவிட்டால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசை நோக்கி இங்கே சிலர் குரல் எழுப்புகிறார்கள். பெயர் மாற்றத்திற்கும் பட்டியல் மாற்றத்திற்கும் மாநில அரசுதான் பரிந்துரை செய்ய வேண்டும். தயவு செய்து படித்து பாருங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பெயர் மாற்றத்திற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் மாநில அரசுதான் பரிந்துரை செய்ய வேண்டும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. ஓபிசி என்று அழைக்கப்படுகின்ற பிசி லிஸ்டில் எந்த சாதியை இணைக்க வேண்டும் என்பது தமிழக முதல்வருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அது 21 நடந்தது. நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன், 2026 அது நடக்கும். வேளாளர் பெயரை மீட்டி தந்தார். வேளாளர் நமக்கான பட்டியல் வெளியேற்ற பரிந்துரையை தருவார். அதற்கு முன்னாலே முந்திக் கொண்டு செய்தால் பெயரை தட்டிக் கொள்ளுங்கள், நோ ப்ராப்ளம். எங்களுக்கு தமிழக அரசு செய்து தர வேண்டும். மத்திய அரசை குறை கூறுவதை விடுங்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி, சட்ட திருத்தத்தின்படி மாநில அரசாங்கம் மட்டும்தான் பரிந்துரை செய்ய வேண்டும். மாநில அரசாங்கம் நினைத்தால் தான் மட்டும் தான் முடியும். நமக்கு கடந்த 3 வருடங்களாக அது கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது. 2026 நமக்கான இன விடுதலை என்று கூற மாட்டேன், அடையாள மீட்பு, சத்திரிய அடையாள மீட்டெடுக்கப்படும். 2026